என்னுடைய கைகளில் பார்க்குறது இறந்த தேனீக்களுடைய உடல்கள். இந்த தேனீக்கள் சாதாரணமாக இருக்கல. பக்கத்தில் விவசாய நிலங்களில் தெளிக்கப்பட்ட ரசாயன விஷங்களால் இறந்து போனவங்க. இதை ஏன் நான் இப்போ காமிக்கிறேன்னா, இதுபோல் தான் ஒவ்வொரு நாளும் கண்ணுக்கு தெரியாமல் கோடிக்கணக்கான உயிர்கள் நம்மளை சுற்றி இறந்துக்கிட்டு இருக்குது. நம்மளால் இருக்கக்கூடிய உயிர்களுக்கு கண்டிப்பாக நம்ம மதிப்பு கொடுத்து தான் ஆகணும். சில நாட்களுக்கு முன்னாடி நம்ம பாண்டிச்சேரியில் மருத்துவக் கல்லூரி மாணவர்களும் அறிவியல் கல்லூரி மாணவர்களும் தேனீக்களுடைய உடல்கள் கேட்டிருந்தாங்க. ஆனால் நான் மறுத்துட்டேன். ஏன்னா தேனீக்களை நம்ம வளர்க்க தான் செய்கிறோம், கொல்றதுக்காக யாருக்கும் கொடுக்கறதில்ல. ஆனால் இப்போது இவ்வளோ உடல்கள் இப்போ இங்கே நம்மக்கிட்ட இருக்குது. அதனால் இந்த உடல்களை தேவைப்படுற மாணவர்களுக்கு கொடுக்கலான்னு இருக்கேன். இந்த தேனீக்களை கூர் ஆய்வு செஞ்சு அவைகளுடைய பாகங்களை, உறுப்புகளை தனித்தனியாக அவங்க குறிப்பிடணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இது ஒரு ப்ராஜெக்டாகவே அவங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொன்னாங்க. அப்போது உங்கள் பக்கத்தில் யாராவது இது போல் மாணவர்களுக்கு தேனீக்கள் தேவைப்பட்டதுன்னா, இப்போது நம்ம கையில் இருக்காங்க. ஆனால் எப்போவுமே கொடுக்க முடியாது. தேவைப்படுற மாணவர்கள் பயன்படுத்திக்கலாம். இவங்களுடைய உடல் ஏதோ ஒரு விதத்தில் பயன்படட்டும். நன்றி.